ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருந்த டாப் ப்ரைவேட் காலேஜ் சொல்லுங்கண்ணான்னு கேட்டிங்க. கண்டிப்பாக சொல்கிறேன். இந்த வீடியோ ஃபுல்லாகவே எது பெஸ்ட்டு எது அப்படின்லாம் இல்லாமல் என்னோடய சாய்ஸ் எப்படி இருக்கும் அதே பொறுத்து தான் நான் போட்டிருக்கேன். தவிர எல்லாமே நல்ல காலேஜ், அதில் எது நான் சூஸ் பண்ணுவேன் அதை பொறுத்து தான் இருக்குது. அப்போ நீங்கள் இதை வச்சு நீங்கள் ஒரு ஐடியாவுக்கு வரலாங்கிறது தான் இந்த வீடியோவில் முழுக்க முழுக்க இருக்கும். வீடியோ லைக் பண்ணாமல் லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போவுமே சொல்லிடுறேன், நான் எந்த காலேஜுமே குறை சொல்லலை. எல்லாமே நல்ல காலேஜ் இருக்குது. என்னோடய சாய்ஸ் லிஸ்ட் எப்படி இருக்கும் அதை தான் சொல்கிறேன், தவிர வேறு மற்றபடி எதுவுமே கிடையாது. ஃபஸ்ட்டு ஹோமியோபதிக்கான டாப் ப்ரைவேட் காலேஜ் பார்ப்போம். ஃபஸ்ட்டு என்னோடய சாய்ஸ் எது இருக்குன்னா, எக்ஸல் ஹோமியோபதி மெடிக்கல் காலேஜ் நாமக்கல்லில் இருக்குது. இது ஒரு நல்ல காலேஜாகவே இருக்குது. மற்ற காலேஜ் கம்பேர் பண்ணும்போது எனக்கு இது பிடிச்சிருந்துச்சி. நெக்ஸ்ட் நான் எதை போட்டிருக்கேன்னா, வெங்கடேஸ்வரா ஹோமியோபதிக் மெடிக்கல் காலேஜ் சென்னையில் இருக்குது. மோஸ்ட்லி சென்னைக்கு நியர்பை உள்ள காலேஜ் உங்களுக்கு கிடச்சிச்சின்னா நீங்கள் கண்டிப்பாக எடுங்க. ஏன்னா சென்னைங்கிற பக்கத்தில் நீங்கள் நிறையா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ், நிறையா உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாமே கிடைப்பாங்க. நிறையா நீங்கள் லேர்ன் பண்ணலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா, டாக்டர் ஹனிமன் ஹோமியோபதிக் மெடிக்கல் காலேஜ் நாமக்கல்லில் இருக்குது. இதுவுமே ஒரு நல்ல காலேஜ் தான் ஹோமியோபதிலையும். அடுத்தது ஒயிட் மெமரி மெடிக்கல் காலேஜ் கன்னியாகுமரி. அப்புறம் மார்ட்டின் ஹோமியோபதிக் மெடிக்கல் காலேஜ் கோயம்புத்தூரில் இருக்குது. இதுவுமே நல்ல காலேஜ் தான். இந்த 5 காலேஜுமே என்னை பொறுத்து நான் சாய்ஸில் போடுவேன். இது ஒரு நல்ல டாப் 5 ப்ரைவேட் காலேஜாக கூட நான் சொல்லுவேன். எனக்கு பிடிச்சிருக்கிறதுனால தான் போட்டிருக்கேன். ஸோ இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு ஹோமியோபதிக்கான சாய்ஸ் லிஸ்ட்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு ஆயுர்வேதிக் மெடிக்கல் காலேஜ் பார்ப்போம். ஃபஸ்ட்டு என்னோடய சாய்ஸில் ஸ்ரீ சாய்ராம் ஆயுர்வேதிக் மெடிக்கல் காலேஜ் சென்னையில் இருக்குது. இது என்னோடய ஃபஸ்ட்டு சாய்ஸாக இருக்குது. இது நல்லாவே இருக்குது சொல்லலாம். ஒரு நல்ல ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட எல்லாமே இருக்குது. நெக்ஸ்ட்டு தர்மா ஆயுர்வேதிக் மெடிக்கல் காலேஜ் காஞ்சிபுரத்தில் இருக்குது. அடுத்தது இமானுவேல் அரசார் ஆயுர்வேதிக் காலேஜ் கன்னியாகுமரியில் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நந்தா ஆயுர்வேதா மெடிக்கல் காலேஜ். இதில் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் எல்லாமே பண்ணுறாங்க. இதில் நல்ல காலேஜாகவே இருக்குது. அடுத்து இது 4வதாக இருக்குது. நெக்ஸ்ட்டு 5த்து என்னென்னா மரியா ஆயுர்வேதா மெடிக்கல் காலேஜ் கன்னியாகுமரியில் இருக்குது. இதுதான் என்னுடைய ஆயுர்வேதுக்கான ஒரு டாப் 5 ப்ரைவேட் காலேஜாக இருக்கும் சாய்ஸ் லிஸ்ட்டில். நெக்ஸ்ட்டு சித்தாக்கு பார்க்கலாம். சித்தாக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்ரீ சாய்ராம் சித்தா மெடிக்கல் காலேஜ் சென்னையில் இருக்குது. நல்ல காலேஜாகவே இது இருக்குது. ரெண்டாவது வேலுமயில் மெடிக்கல் காலேஜ் இருக்குது. அதுக்கு பார்த்திங்கன்னா ஆர்விஎஸ் சித்தா மெடிக்கல் காலேஜ், அப்புறம் சிவராஜ், அப்புறம் ஏடிவி எஸ்விஎஸ் இருக்குது. இதுதான் டாப் 5 சித்தாக்கான ப்ரைவேட் காலேஜாக இருக்கும். இது நான் போட்ட எல்லாமே நல்ல காலேஜாகவே இருக்குது. மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே சொல்கிற காலேஜும் இது தான் இருக்குது. ஸோ இதுலேருந்து நீங்கள் பார்த்து சாய்ஸ் ஃபில்லிங் போட்டுக்கோங்க. ஸோ இதுதான் என்னுடைய ஹோமியோபதி சித்தா ஆயுர்வேதா எல்லாத்துக்கான சாய்ஸ் லிஸ்ட்டாக இருக்குது. எதுவுமே எந்த காலேஜுக்குமே நான் ரேட்டிங் தரல. எனக்கு சாய்ஸ் லிஸ்ட்டில் எனக்கு பிடிச்ச காலேஜ் நல்ல காலேஜாக பார்த்து நான் போட்டிருக்கேன். இதை வச்சு ஒரு ரெஃபரன்ஸாக எடுத்து நீங்கள் காலேஜ் போடுங்க. பின்னாடிக்கு காலேஜ் இல்லைன்னு பார்த்தீங்கன்னா இல்லை. ஏன்னா 29 காலேஜ் தான் ஹாஸ்பிட்டலாக இருக்குது. அந்த 29 காலேஜில் எது டாப்னு நான் போட்டிருக்கேன். எல்லாமே நல்ல காலேஜாகவே இருக்குது. நல்லா சூஸ் முடிவெடுங்க. கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகும், அதுக்கு டைம் இருக்குது. அதுக்கு முன்னாடி இந்த காலேஜ் போகலாம் எல்லாமே நீங்கள் டீட்டெயிலை கலெக்ட் பண்ணி வச்சுட்டு எது சூஸ் பண்ணலான்ட்டு தெளிவாக இருங்க. அந்த நேரத்தில் அவசரப்பட்டு மாற்றி போட்டுறாமல் தெளிவாக இருங்க. வீடியோ பார்த்த எல்லாருக்குமே தேங்க்யூ. கண்டிப்பாக வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நிறைய கண்டென்ட் உங்களுக்கு